15ஆம் நூற்றாண்டுகள்ல ஒரு வித்தியாசமான புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த புத்தகம் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமான புத்தகம் மாதிரி இல்லாம மாட்டு தோள்களால 280 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல எழுதப்பட்டிருக்க லாங்குவேஜ் இந்த உலகத்துல யாருமே யூஸ் பண்ணாத ஒரு லாங்குவேஜ். இன்று மட்டும் அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியான புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க ஃபுல்லா பார்த்தலாம். வோய்னிச் மேனுஸ்கிரிப்ட் சொல்ற இந்த புத்தகத்துக்கு பெயர் கூடி இல்ல. இதை யார் எழுதினும் தெரியாது. 1912ஆம் ஆண்டு வில்ஃப்ரிட் வோய்னிச் சொல்ற ஒரு புக் கீப்பர் இத்தாலியில இந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த புத்தகத்துக்கு பேர் இல்லாததால காலப்போக்குல வோய்னிச் மேனுஸ்கிரிப்ட் சொல்லி அவரோட பேரையே இதுக்கு வைக்க வழிகிட்டாங்க. அவரோட பேர் வோய்னிச் வில்ஃப்ரிட். பட் இதுக்கு ஏன் வோய்னிச் மேனுஸ்கிரிப்ட் வந்து கேட்டீங்கன்னா, டீகோட்ஸ், அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோடிங்ஸ். சோ கோடிங்ஸ்க்கு மேனுஸ்கிரிப்ட் தான் சொல்லுவாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் இது இவரோட பேரையும், அந்த புத்தகம் என்ன மொழியில இருக்குன்னு தெரியாததால அது கோடுன்னு நினைச்சு கோடோட பேரையும் வச்சுட்டாங்க. இது அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு வோய்னிச் மேனுஸ்கிரிப்ட் சொல்லி ஒரு பேர் வந்தது. இத்தாலியில இந்த புக் கீப்பர் இந்த புக்கை கண்டுபிடிக்கும் போது ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப அதை திருப்பி பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்ப பழமையான புத்தகம்னு சொல்லி அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. அதோட அதை உள்ளுக்கு திருப்பி பார்க்கும்போது அழகான ஹேண்ட் ரைட்டிங்கால எழுதி இருக்கு. அதோட அதுல என்ன எழுதி இருக்குன்னு அவருக்கு தெரியல. வியர்டான பிக்சர்ஸ், நாங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துல பார்த்திட முடியாத ஒரு வித்தியாசமான மரங்கள், வித்தியாசமான பூக்கள், வானிலை சம்பந்தப்பட்ட படங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர்ஸ் அவர் பார்க்கிறார். ஒரு புக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும். ஹாரர், என்டர்டைன்மெண்ட், ஸ்டோரிஸ், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்கும். ஆனா எந்த கேட்டகரிக்குள்ளயுமே இந்த புக் அடங்கி இல்லை. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, இதை அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போறாரு ஆராய்ச்சி பண்றதுக்கு. ஆராய்ச்சி பண்ணி நிறைய இடங்களுக்கு இந்த புத்தகம் கைமாறுது. கைமாறி யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. கடைசியில 1962ல ஏல் யூனிவர்சிட்டிக்கு இந்த புக் போகுது. கோட்ஸ் டீகோட்ஸ் பண்ற அந்த லைப்ரரி அங்கதான் இருக்கு. சோ அங்க இந்த புத்தகத்தை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்படி பாதுகாத்து கொண்டு வரும்போதுதான் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வருது. சோ இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கார்பன் டேட்டிங் பண்ணி பார்ப்பாங்க. கார்பன் டேட்டிங்னா அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கார்பன் டேட்டிங்கால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த கார்பன் டேட்டிங் பண்றப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா விளங்குது. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 600 வருஷமாவது பழமையான புத்தகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த புக்ல மொத்தமா 240 பேஜ் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி 272 பக்கங்கள் இருந்திருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த மிச்ச பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. யாரால கிழிச்சது, எதுக்காக கிழிச்சாங்கன்னு இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 15ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல பெருசா படிப்பறிவு, இந்த புக் எழுதுறது, இந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது மிகவும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கலன்னு தான் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. ஆனா அந்த காலகட்டத்திலையும் இந்த மாட்டுத்தோலை பயன்படுத்தி இவங்க ஒரு புக்கை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமா எழுதல, வித்தியாசமான ஒரு மொழியிலையும் யாராலையுமே புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அதை எழுதி வச்சிருக்காங்க இந்த புக்கை எழுதின மனிதர்கள். சோ இப்படி இருக்கும்போதுதான் இந்த புத்தகத்தை பத்தின விஷயங்களை ஆராய்ச்சி தெளிவா தெரிஞ்சு கொள்ள பாதுகாத்து வச்சிருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கோட்களை டீகோட் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டே கொடுக்குறாங்க. இதை டீகோட் பண்ணி தர சொல்லி. இது எழுதின லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதால இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இது கோட்ஸா இருக்கலாம். சோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதை கொண்டு போய் கோட்ஸை டீகோட் பண்ற டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, இதை கண்டுபிடிச்சு தர சொல்லி. அவங்களாலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியல. இவ்வளவு மிஸ்ட்ரியான புத்தகத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேஜ்லயும் டயக்ராம்ஸ் இருக்கு. சோ முதலாவதா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்துல ஃப்ளவர்ஸ் இருக்கு. நீங்க சாதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்களோட உலகத்துல ரோஸ், சன்ஃபிளவர் அப்படி இப்படின்னு நிறைய பூக்கள் இருக்கும். அது மாதிரி இல்லாம இதுவரைக்கும் நாங்க பார்த்துடாத ஒரு வித்தியாசமான பூக்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அது என்ன பூன்னு இன்னும் மட்டும் யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் எந்த மனிதர்களும் இந்த உலகத்துல அப்படி ஒரு பூவை பார்த்ததே இல்லை. இதுல இருக்கிற மரங்களை பார்த்தோம்னா இந்த உலகத்துல இல்லாத மாதிரியான வித்தியாசமான மரங்களாவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க சயின்ஸ் பிக்ஷன் படம் பார்த்திருப்பீங்க. அது எங்கேயாவது ஒரு வேட்டு கிரகத்துக்கு கொண்டு போனா அந்த கிரகத்துல மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, வித்தியாசமா வியர்டா பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் இதுல இருக்கு. நிர்வாணமான பெண்களோட படங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வித்தியாசமான மெஷினை ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி படங்கள் வரைஞ்சிருக்கு. அது என்ன மெஷினே தெரியல. நீர்வீழ்ச்சி கீழே விழும்போது அதுல இருந்து நிர்வாணமான பெண்கள் கீழே விழுற மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. அது ஏன் வரைஞ்சாங்க, எதுக்கு வரைஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா அப்படியும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா,
வானியல் சம்பந்தப்பட்ட படங்கள், அதாவது நட்சத்திரங்கள். நாங்க எல்லாம் சின்ன வயசுல புத்தகத்துல படிச்சிருப்போம், இந்த எல்லா நட்சத்திரையும் ஜாயின் பண்ண ஒரு வித்தியாசமான மிருகம் வரும். இந்து சமயத்திலையும் இருக்கும் கிரகங்களை பத்தின ஒரு வானியல் ஆராய்ச்சி செஞ்சு வச்சிருப்பாங்க. கிரகங்கள் இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கும், இப்படி இப்படின்னு வித்தியாசமா செஞ்சு வச்சிருக்காங்க, வித்தியாசமா படம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற புத்தகத்தை இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஒரு யூகத்துக்கு வராங்க. இது இந்த கேட்டகரியில் இருக்கலாம். அதுல முதலாவது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெர்பல், அதாவது மூலிகைகள் சம்பந்தப்பட்ட கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் கேட்டகரி, அதாவது வானியல் சம்பந்தப்பட்ட கேட்டகரி. ஸோ இந்த புத்தகத்துல இருக்கிற படங்களை வச்சுதான் இந்த கேட்டகரியை அவங்க பிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மூன்றாவது கேட்டகரி என்னன்னு கேட்டா காலநிலை. இப்போ விண்டர், சம்மர், ஸ்ப்ரிங்னு வரும் தானே, அதுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி அந்த படங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அருவி இருக்கு, அந்த அருவியில இருந்து பெண்கள் கீழே விழுகிற மாதிரியும், இன்னொரு இடத்துல ஒரு அருவி இருக்கும், அந்த அருவியில மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கிற மாதிரியும், இலைகள் உதிர்கிற மாதிரியும், இப்படி இருக்கிறதால இதை காலநிலை சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டகரியாவும் எடுக்கிறாங்க. நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சராசரங்களை பத்தின ஒரு ஆராய்ச்சின்னு சொல்லலாம். இப்ப நாங்க ஸ்பேஸ்ல போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் வச்சு அந்த கோள் இந்த கோள் அப்படி இப்படின்னு நிறைய சூரியனை பத்தி ஆராயிரம் இல்ல, அத மாதிரி ஒரு கேட்டகரியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஸ், இந்த மண்பானைகள் சொல்லுவாங்க தெரியுமா, அத மாதிரி ஒரு கேட்டகரி. மண்பானைகளை எப்படி செய்யறது, எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடை பத்தின, சாப்பாடுகள் எப்படி செய்யறது. இதுல இந்த புத்தகத்துல இருக்கிற படங்கள் இந்து மட்டும் யாருமே பார்த்துடாத ஒரு படங்கள். ஸோ அதை வச்சு கொண்டு இது சாப்பாடா இருக்கலாம்னு சொல்லி ஒரு யுகத்துக்கு வராங்க. ஸோ அந்த வகையில மாதிரி ஒரு சாப்டரா இதை வச்சிருக்காங்க. ஸோ மொத்தமா இது ஆறு சாப்டரா பிரிச்சிருக்காங்க. இப்படியும் இருக்கலாம்ன்ற ஒரு யுகத்துக்கு தான் வராங்க. பட் இன்று மட்டும் இதுதான் சரியானதுன்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல புத்தகத்தை. இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் உங்களோட கையில கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா அதை டீகோட் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நன்றி.